தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஹே விளம்பி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு. சிறு வயதிலிருந்தே உங்களுக்கென்றே ஒரு நோக்கம், ஒரு வழிமுறையை வைத்துக்கொண்டு வளர்த்து வருவீர்கள். தெளிவாகத்தான் சிந்திப்பீர்கள், சிரித்து கொண்டே இருப்பீர்கள். சரியான நேரத்தில் எதையும் செய்யாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே வாழ்ந்ததால் எல்லாவற்றையும் பாதியாகவே முடிக்க வேண்டிய மனநிலையில் தான் நீங்கள் வளர்ந்து வர வேண்டிய ராசியில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். கடந்த ஒரு வருடமாக கும்பராசிக்காரர்களில் பல ரொம்ப தான் நொந்து போய்விட்டீர்கள். 8இல் குரு பகவானும், ஜென்மராசியில் கேதுவும், 7இல் ராகுவும் உங்களை எந்த அளவுக்கு சோதனை வேதனையை கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து இருக்கின்றார். இதில் ஒரு சிலர் போதுமடா சாமி என்ற தொழிலையும் வியாபாரத்தையும் செய்து வந்த வேலையையும் முதலில் எறிந்துவிட்டு கோவிலாக செல்வதும், குருமார்களை, ஜீவசமாதிகளை, சித்தர் வாழ்ந்த பூமிகளை சென்று தரிசனம் செய்வதுமாக மாறி வருகிறீர்கள். சிலர் எப்படித்தான் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்பத்திலும் பிரச்சனை, குழந்தைகள் விஷயத்திலும் பிரச்சனை, திடீரென நோய்கள், மருத்துவ சூழல் என்று வருகிறது என்று தெரியாத நிலையில் இருந்து வருகிறீர்கள். சிலருக்கு ஞானம் பிறப்பது போல காசு இருந்தால்தான் மதிப்பு, மரியாதை என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பீர்கள். சிலருக்கு கணவன் மனைவி உறவில் வெறுப்பு, கோபம், மனவேதனை, மரியாதை இழப்பு, சிலருக்கு காதலில் தோல்வி என்று நடந்து வருகிறது. வரும் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், வருகிற 14/4/2017 முதல் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்குள் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி என 3 முக்கிய பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன. கடந்த ஆண்டை விட வரும் ஆண்டு உங்களுக்கு பெரிய தெம்பையும் தெளிவையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்கப் போகிறது என்பதுதான் ஜோதிடம் கூறும் செய்தி. ஆம், இருட்டுக்கு பிறகு வெளிச்சம், இரவுக்கு பின் பகல் வந்தே தீருமே. அதே போலத்தான் கஷ்டம், நஷ்டம், அவமானம் போன்றவை என்று உங்களுக்கு வந்துவிட்டதோ அதுவே பின் லாபம், மதிப்பு, மரியாதை, வசதி வாய்ப்புகள் என்று மாறித்தானே தீரும். அத்தகைய காலம்தான் இந்த விளம்பி. இந்த வருடத்தில் ராகு கேது குரு சனி மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகும். தற்போது வாழ்க்கை துணையிடம் இருந்து வரும் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவு, கோர்ட்டு வழக்கு எல்லாம் இந்த வருடத்தில் வீட்டு பெரியவர்கள் விரும்பி உண்மையான முயற்சிகள் மேற்கொள்வதன் மூலம் தீரும். பிரிந்து வாழும் தம்பதியினர் மகிழ்ச்சியாக வாழ கிரகநிலைகள் உதவியாக இருக்கும். திருமணமாகாமல் கடந்த 2-3 வருடங்களாக தாமதமாகி வருபவர்களுக்கு வரும் 18/6/2017 முதல் 14/11/2017 வீட்டில் மங்கள மேளம் ஒலிக்கும் சூழ்நிலை உருவாகும். வீடு, மனை, சொத்தை அடமானம் வைத்து அகலக்கால் வைத்து தொழில் வியாபாரம் செய்தவர்களுக்கும் அதனால் பிரச்சனைகள் பல வந்து தொழிலை வியாபாரத்தை விட்டுவிட்டாலும் பரவாயில்லை, நெருக்கும் கடனிலிருந்து விடுபட்டால் போதும் என்ற முடிவுக்கு வந்திருப்பீர்கள். அதனால் அவற்றை வாங்குவதற்கும் கூட யாரும் வரவில்லை என்று கவலை ஏற்பட்டிருக்கும். இந்த நிலை வரும் 17/8/2017 முதல் 21/2/2018 தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கவலை வேண்டாம். செய்து வரும் வேலையில் இருந்து வரும் மறைமுக பகை, பழி, அவமானம் விலகும். சிலருக்கு நெருங்கிய பழகிய நண்பரால் அல்லது பெண் தோழியால் பிரச்சனை, அவமானம், குற்ற உணர்வு வந்திருக்கலாம். இவை அனைத்திலும் இருந்து முழுமையாக வரும் 27/10/2017 முதல் 11/3/2018 விடுபட்டு புதிய தெளிவையும் தெம்பையும் பெறுவீர்கள். சிலருக்கு தகுதி இருந்தும் தாமதமாகி வரும் உயர் பதவி, சம்பள உயர்வு, பதவி மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், வெளியூர் வெளிநாடு மாற்றம் போன்றவை இப்போது கிடைக்கும். வியாபாரத்தில், தொழிலில் இருந்து வரும் கடன் பிரச்சனை, வேலையாட்கள் பிரச்சனை, எந்திர கோளாறு போன்றவை வரும் 18/6/2017 பிறகு படிப்படியாக விலகிவிடும். கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தொடர்ந்து 24 செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கும் மாலை அணிவித்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வாருங்கள். தற்போது வாட்டி வதைக்கும் கடன் நெருக்கடிகள் தீரும். செய்து வரும் தொழில், வியாபாரம், வேலை மேன்மையாகும். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கேற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.